மகர ராசி அன்பர்களுக்கு போராட்டமான வாழ்க்கையும் போராத நேரமும் எப்போது மாறும் என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாங்க. ஏழரை சனியின் பிடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவாலே சமாளி என்று எதிர்நீச்சல் போட்டுக்கொண்டு கடந்த 5 வருஷங்களை நீங்கள் தாண்டி வந்துட்டீங்க. ஜென்ம சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு விலகிட்டாருங்க. அதுவே ஒரு பெரிய வெற்றி தான் உங்களை பொறுத்த வரைக்கும். ஏனென்றால் ஏழரை சனியில் முக்கியமான நேரங்களே பார்த்தீங்கன்னா ஜென்ம சனி தாங்க. ஜென்ம சனி என்பது ராசியில் சனி பகவான் இருப்பார். இதில் நீங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நஞ்சமல்ல, வீண் பள்ளி உங்கள் மீது ஏற்பட்டன. வேலை தொழில் கடுமையான நெருக்கடி, தீராத வம்பு, சண்டை, குடும்பத்தில் பிரிவு, கடன் பிரச்சனைகள் என்று தொடர்ந்து கால் வைக்கும் இடங்கள் அனைத்துமே கன்னிவெடிகளாக மாறியதுங்க. அவமானத்தின் உச்சம்தான் மிச்சமானது உங்களுக்கு. இதன் பெயர் பார்த்தீங்கன்னா சஞ்சித கர்மா. பல கோடி பிறவிகளில் சேர்த்து வைத்த மொத்த வினைகள், அதாவது நல்லவை கெட்டவை, இதை தருவது சனி பகவான் தாங்க. இவர் ஏழரை சனியின் போது தான் உங்கள் வயதுக்கேற்ப கொடுப்பாருங்க. அதாவது நல்லதும் கொடுப்பாரு, கெட்டதும் கொடுப்பாரு. ஸோ உங்களுடைய கர்ம கணக்கை பொறுத்து தாங்க. தற்போது உள்ள சனி பகவான் பார்த்தீங்கன்னா மகர ராசியிலிருந்து 2ஆம் இடத்தில் பாத சனியாக செயல்படுவார். ஏழரையின் கடைசி சுற்றுங்க. இதில் என்ன செய்வார் சனி என்றால், மகர ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா உத்திராடம், திருவோணம், அவிட்டம் 3 நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வலிமையாக இருந்தால் நீங்கள் லட்சங்களை சம்பாதித்து லட்சியங்களை தற்போது நிச்சயமாக நிறைவேற்றுவீங்க. வலிமை குறைந்திருந்தால் மற்ற கிரகங்களின் துணையோடு ஓரளவேனும் தசாபுத்தியை வைத்து நீங்கள் நன்மையை அடைவீங்க. தற்போது குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருப்பது மிக சிறந்த ராஜயோகம் தாங்க. ஆண்டு கோள்களான ராகு கேதுவும் பலம் பெற்று கேந்திர பலம் ஸ்தானங்களில் 4, 10 இருப்பது எதிலும் நீங்கள் வெற்றி பெறலாம். சனி பகவான் உங்கள் ராசி அதிபதி. பெற்ற தாய் தந்தையை போல உங்களை கட்டி காப்பதும் அவரே தாங்க. 2ஆம் இடம் சனியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார முன்னேற்றத்தை நிச்சயம் கொடுப்பாருங்க. பணவரவு, குடும்பம், வங்கி கணக்கு, உங்கள் பேச்சு திறமையால் செல்வ வளத்தை தரக்கூடியது என அனைத்துமே இந்த தனக்காரகனாக சனி பகவான் மாறி நன்மையை செய்வார். வேலை தொழிலில் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய மாற்றம் ஏற்படும். பழைய நிலைமைகள் அப்படியே மாறக்கூடுங்க. கடக்கும் வரைதான் கவலைகள், கடந்த பிறகு சாதனைகள் தான் என்பதை போல இம்முறை உங்களுடைய பழைய தவறுகளை நீங்கள் சரி செய்து கொண்டு தொழிலில் ஒரு புதிய திட்டத்தின் மூலமாக வளர்ச்சி காண்பீங்க. உழைப்பால் உயரக்கூடிய மகர ராசியான உங்களை சனி பகவான் நிச்சயமாக நல்வழிப்படுத்துவார். நிலையான வருமானத்தால் கடன் பிரச்சனைகளை நீங்கள் சரி செய்வீங்க. வேலைவாய்ப்பு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் சனி பகவான், 4ஆம் இடம் குரு. இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா தொழில்ஸ்தானத்தை பார்க்குறாங்க. சனி பகவான் குருவை பார்த்து அந்த குரு பகவான் உங்களுடைய தொழில்ஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களின் திறமை பளிச்சிடுங்க. நல்ல நிறுவனங்களில் வேலை கிடைக்க பெறுவீங்க. நிதானத்துடன் செயல்பட்டு அனைவரின் கவனத்தையும் ஈர்ப்பீங்க. இதனால் பார்த்தீங்கன்னா பாராட்டும் மாத வருமானம் நிச்சயமாகவே அதிகரிக்குங்க. வெளிநாடு செல்வது, அங்கே வேலை பார்ப்பது என்று பல நாள் இருந்த அந்த கனவுகள் பார்த்தீங்கன்னா நினைவாகும். சுப கிரகங்கள் தொழில்ஸ்தானத்தை பார்த்தாலே திருப்திகரமான வேலை அடைந்து கௌரவம் உங்களுக்கு நிச்சயமாக வரக்கூடுங்க. சர்வதேச நாடுகளில் பணிபுரிவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நிரந்தரமான குடியுரிமையும் கிடைக்க பெறுவீங்க. ஸோ வேலை தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு 2இல் சனி பகவான் இருந்தாலே உங்கள் நேர்மைக்கேற்ப நல்ல பெயரும் பேர் ஆதரவும் ஏற்பட்டு இரட்டிப்பான வருமானத்தை நீங்கள் நிச்சயம் காண்பீர்கள். கல்யாணம் சம்பந்தப்பட்ட சுப விசேஷங்களை பொறுத்த வரைக்கும் 2இல் சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் மூல திரிகோணம் பலம் பெற்றிருப்பதாலும் குரு சுப விரயஸ்தானங்களை 4ஆம் இடத்திலிருந்து தன் பார்வையால் பார்ப்பதால் இல்லத்தில் திருமணங்கள் நிச்சயமாகவே நடந்தேறுங்க. கல்யாண பேச்சுவார்த்தைகள் பேசி முடிக்கப்படும். கணவன் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் தான். அது அதிர்ஷ்டம் தான். தற்போது பார்த்தீங்கன்னா நல்லதொரு மன வாழ்க்கை அமைய பெறுவீங்க. முதல் திருமணம் தோல்வி அடைந்தவர்களுக்கு 2ஆவது திருமணம் சனி பகவான் நிச்சயமாகவே நடத்தி கொடுப்பாருங்க. காதலர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ம சனியில் பிரிந்து சென்றவர்கள் காதல் உள்ளங்கள் தற்போது உறவாடும். காதல் ஒரு கர்ம கணக்கு தாங்க. சனி பகவான் 2ஆம் ஸ்தானத்தில் இருப்பதால் நியாயமான உங்களுடைய கோரிக்கைகளை காதலில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடும். பெற்றோர்களுடைய முழு சம்மதம் கிடைத்து உங்கள் காதலுக்கு பச்சை கொடி நிச்சயம் பறக்கக்கூடும். கல்யாணத்தில் சென்று காதல் வளரக்கூடுங்க. உத்திரபாக்கியம் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா கர்மக்காரகன் சனி உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் இடம் நிற்க குடும்பத்தில் புது வரவுகள் வரக்கூடும். அதில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு அனுகிரகம் நிச்சயமாக உண்டாகுங்க. ஆகம்ய கர்மா இப்பிறவில் நீங்கள் செய்யக்கூடிய நல்லவை குழந்தையின் மூலம் செயல்படும். தம்பதியர்கள் மிகுந்த மகிழ்ச்சியை நிச்சயமாகவே அடைவீங்க. கணவன் மனைவி இடையே பார்த்தீங்கன்னா சலசலப்பு விலகி கலகலப்பு அதிகரிக்கும். சண்டை சச்சரவுகள் இல்லாத வாழ்க்கை இன்பகரமாக மாறக்கூடுங்க. சனி பகவான் 2இல் இருப்பது உங்களை நீங்கள் நியாயமாக நீங்கள் காட்டிக்கொள்வீர்கள். நேர்மையாக இருந்து குடும்பத்தை நல்வழியும் படுத்துவீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முயற்சி, பயிற்சி, எழுச்சி என்பதை நன்கு கற்றுக்கொள்வீர்கள். எதையும் ஆராய்ந்து பார்த்து செயலில் இறங்கி பின்பு வெற்றி காண்பீர்கள். தேர்வுகளில் நன்மதிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடுங்க. தேவையில்லாத பேச்சுகளை ரகசியங்களும் யாரிடமும் நீங்கள் பேசக்கூடாது. பிடித்த கல்லூரிகளில் மேற்படிப்பு நிச்சயமாக நீங்கள் சேருவீங்க.
நல்லதொரு வாழ்க்கை வந்து அமைய பெறுவீங்க. வீடு மனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் சனி பகவான் குடும்ப பூர்வீக சொத்தை வந்து அளிப்பாருங்க. 4ஆம் இடம் குரு பகவான் சுகஸ்தானத்தில் இருப்பதால் அவரை சனி பகவான் தன் 3ஆம் பார்வையால் பார்க்கறதுனால தைரியம் தன்னம்பிக்கையுடன் புதிய நிலம், விவசாய பூமி, கால்நடைகள், வாகனம், புதிய வீடு கட்டி புதுமனை புகுவிழா என அனைத்துமே வந்து செய்து முடிப்பீங்க. உங்களுடைய குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக மகிழ்ச்சி வந்து பெறுவாங்க. உடல்நிலை ஆரோக்கியம் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா பதட்டம், பயம் விலகக்கூடும். ஜென்மத்தில் இருந்த சனி பகவான் கடுமையான உடல் தொந்தரவுகளை கொடுத்து வந்தார். தற்போது அதிலிருந்து நீங்கள் மீண்டு வந்துள்ளீர்கள். அறுவை சிகிச்சை செய்து கொள்வதற்கு வந்து ஏற்ற காலமாகவே இருக்கக்கூடுங்க. வயதானவர்களுக்கும் மத்தியம வயதில் உள்ளவர்களுக்கும் மன அழுத்தம் நிச்சயமாக குறையுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி நடைபயிற்சி செய்தாலே நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம். சினிமா துறையில் உள்ள நண்பர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரசியலில் உள்ளவர்கள் அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றமான ஒரு காலம்தாங்க. சனி பகவான் 2ல் இருக்குள்ள என்ன பண்ணுவார், உங்களுக்கு நல்ல பணத்தை கொடுப்பார், புகழை கொடுப்பார், அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். அடிப்படை வேலை செய்பவர்கள் அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் புதிய விஷயங்களை கற்றுக் கொடுப்பார். தனவரவு தாராளமாக வரக்கூடும். பாத சனியில் நீங்கள் நிதானமாக செயல்பட்டால் வெற்றி எனும் மணிமுகுடத்தை சூடுவீர்கள். அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா தான தர்மங்கள் செய்யவும், குறிப்பாக வந்து கல்வி தானம், அன்னதானம் உங்கள் வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும். நலம் பெறுவீர்கள். சுபமஸ்து. நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க. நன்றி, வணக்கம்.